முக்திக்கு வழி. சிஷ்யன் கூறியது. ஸ்லோகம் 192. பரமாத்மாவிற்கு ஜீவபாவனை உபாதியை தான் என்ற மதிமயக்கத்தாலோ அல்லது வேறு எதனாலோ இருக்கட்டும், அந்த உபாதிக்கு ஆதியில்லாததால் அப்படி ஆதியற்ற அதற்கு அழிவானது ஒருபொழுதும் ஏற்படாது. ஸ்லோகம் 193. ஆகையால் இவனுக்கு ஜீவனாயிருக்கும் நிலையோ எனின் என்றும் இருப்பதாக ஆகிறது. பிறவிச் சுழல் இவனை விட்டு நீங்காது. அது அப்படி இருக்கையில் முக்தியானது எங்ஙனம் ஏற்படும்? குருநாதரே, எனக்கு இதை கூறி அருளும். குரு கூறியது. ஸ்லோகம் 194. படிப்பிற் சிறந்தவனே, உன்னால் நன்றாக கேள்வி கேட்கப்பட்டது. கவனத்துடன் அதைப் பற்றி கேட்பாயாக. மதிமயக்கத்தால் ஒன்றை மற்றொன்றாகக் கொள்ளும் எண்ணமானது உண்மையென்று ஒப்புக்கொள்ளக் கூடியதாக ஆகாது. ஸ்லோகம் 195. பற்றற்றவனும் செயலற்றவனும் உருவமற்றவனும் ஆகியவனுக்கு மதிமயக்கம் இல்லாவிட்டால் காணப்படும் பொருளுடன் சம்பந்தம் பொருந்தாது. ஆகாயத்திற்கு நீல நிறம் முதலியவை போல. ஸ்லோகம் 196. குணங்களைக் கடந்தவனும் செயலற்றவனும் உள்ளே ஞானானந்த வடிவினனாய் விளங்குபவனும் சாட்சியாய் இருப்பவனும் ஆகிய தனக்கு புத்தியின் மயக்கத்தால் அடையப்பட்ட ஜீவத்தன்மை உண்மையானது அன்று. ஜீவத்தன்மைக்கு உண்மையான இருப்பின்மையால் மதிமயக்கம் நீங்கியதும் அது இல்லாமல் போகிறது. ஸ்லோகம் 197. எதுவரை மதிமயக்கமோ அதுவரைக்கும்தான் இருப்பு. உண்மையின் மறதியால் பொய்யறிவில் முளைத்த இதற்கு பழுதையில் பாம்பு மதிமயக்கம் உள்ள காலத்தின் அளவே யாம். மதிமயக்கம் ஒழிந்ததும் பாம்பும் இல்லவே இல்லை. அது போன்றதுதான் இதுவும். கல்பிக்கப்பட்ட ஒரு வஸ்துவுக்கு நாசம் என்பது அடிப்படையான பொருளாக அது எஞ்சி நிற்பதேயாம். குடத்திற்கு நாசம் மண்ணாகி விடுவது போலும் பாம்பிற்கு நாசம் பழுதையாகி விடுவது போலும். ஸ்லோகம் 198 மற்றும் ஸ்லோகம் 199. அவித்யைக்கும் அதன் விளைவிற்கும் ஆரம்பமின்மை என்றது அப்படிப்பட்டதே என்று கூறப்படுகின்றது. அறிவின் விளக்கம் உதித்தவுடன் அவித்யையின் விளைவும் ஆதியற்றதாயினும் விழிப்பேற்பட்ட பின் கனவு போல அனைத்தும் வேருடன் அழிந்து போகிறது. ஆதியற்றதாயினும் இது என்றும் இருப்புடையது அன்று. முன்பு இல்லாதது ஒன்று புதிதாய் தோற்றத்தை அடையும் பொழுது இல்லாதிருந்தது என்பது இல்லாமற் போவது போல் அவித்யையும் இல்லாமற் போகிறது என்பது தெளிவு. ஒரு பொருள் ஒரு குறிப்பிட்ட சமயத்தில் தோன்றியது என்றால் அதற்கு முன் அது இல்லாமல் இருந்தது. இல்லாமல் இருந்த தன்மை பிராக் அபாவம் எனப்படுவது. அது அனாதி. ஆனால் பொருள் தோன்றியவுடன் இல்லாமல் இருந்த தன்மை முடிவடைகிறது. அவ்வாறே அவித்யை அனாதியாயினும் ஞானம் உதித்தவுடன் முடிவு அடைகிறது. ஸ்லோகம் 200 மற்றும் 201. ஆதி இல்லாததற்கும் அழிவு முன்பு இல்லாதிருந்ததின் விஷயத்தில் காணப்படுகின்றது. புத்தியாகிற உபாதியின் தொடர்பால் தன்னிடம் ஏற்றி வைக்கப்பட்ட ஜீவத்தன்மையும் ஆகையால் இல்லைதான். மற்றொன்றாகிய ஆத்மாவோ இயற்கையாகவே வேறானது. ஆத்மாவிற்கு புத்தியுடன் தொடர்போ எனின் பொய்யறிவை முன்னிட்டு வந்ததாகும். ஸ்லோகம் 202. அதற்கு முடிவானது தெளிந்த அறிவால் ஏற்படும். வேறு வழியில் ஏற்படாது. பிரம்மமும் ஆத்மாவும் ஒன்றே என்ற தெளிவான ஞானம் நல்ல ஞானம் என்பது ஸ்ருதியின் கொள்கை. ஸ்லோகம் 203. அது ஆத்மாவையும் அனாத்மாவையும் பற்றிய சிறந்த பகுத்தறிவினாலேயே சித்திக்கும். ஆகையால் பரமாத்மாவையும் பொய்யாக கற்பிக்கப்பட்ட ஆத்மாவையும் பற்றி தெளிந்த சிந்தனை வடிவான ஆராய்ச்சி செய்யப்பட வேண்டும். ஸ்லோகம் 204. மிகவும் சேரான நீர் கலக்கம் நீங்கிய பின் தெளிவான நீராக எங்ஙனம் விளங்குகிறதோ அங்ஙனம் ஆத்மாவும் தோஷம் நீங்கிய பின் தெளிவான பிரகாசம் உடையதாகிறது. ஸ்லோகம் 205. அசத்து ஆகிற அன்னமயம் முதலியவை விலகிய பின் அனைவருக்குள்ளும் உறையும் இந்த உண்மையான ஆத்மாவின் தெளிவான விளக்கம் ஏற்படும்.
ஆகையால் அசத்தான ஆத்மாவிடம் தோன்றும் அகங்காரம் முதலிய பொருள்களில் நீக்கம் செய்தாக வேண்டும். ஸ்லோகம் 206. ஆகையால் விஞ்ஞானமயம் என்று கூறப்படும் இது மாறுபடுவதாலும் ஜடமாயிருப்பதாலும் அளவுக்குட்பட்ட காரணத்தாலும் காணப்படுவதாயிருப்பதாலும் நிலை பிறழ்வதாலும் பரமாத்மா அன்று. நிலை இல்லாத ஒன்று நிலையுள்ளதாக ஒருபொழுதும் ஆக இயலாது.